காலங்கள்ல கடல் மாலுமிகள் கிட்ட புதையல் வேட்டை ரொம்பவே பிரபலம். வதந்தியாக வர சில புதையல் ரகசியங்களை இலக்கா வச்சு பல மாலுமிகள் கடல் நீரோட கரைஞ்சு போயிருக்காங்க. இந்த மாலுமிகளை போலதான் பல பேர் செயற்கையான சில அற்ப சந்தோஷங்களை இலக்கா வச்சு வாழ்க்கைங்கிற காலக்கடல்ல காணாம போயிடுறாங்க. வாழ்க்கையில சந்தோஷத்தை தேடி தொலையாம நம்ம மனசுல நாமளே உருவாக்க மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ள 0460632994 044304227777. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு மனநல மருத்துவர் ருத்ரன் வந்திருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர், நீங்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்கு. இப்போ கோவையில இருந்து பிரகாஷ் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் பிரகாஷ். ஹலோ, வணக்கம் பிரகாஷ், சொல்லுங்க. பேசலாம் சார், சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கு. சரி, 2 குழந்தை இருக்கு. 2வது குழந்தையும் பொண்ணா பிறந்துச்சு. முதல்லையும் பொண்ணு, 2வதும் பொண்ணு. அத மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குது. 2வது பையன் எதிர்பார்த்தேன், மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குது. ஏற்கனவே என் கூட அக்கா தங்கச்சிக்கெல்லாம் 10 பொண்ணுங்களோட நான் பிறந்தவன். அதனால என் மனசு ஏத்துக்கவும் மாட்டேங்குது. அது இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, வீட்டுக்காரமாவும் ஒரு ஆசை பாசத்துல அன்பா அரவணைப்பாவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் என்னுடைய இதுவும் புரியவும் மாட்டேங்குது. எனக்கு எல்லா விதத்திலையும் விரக்தி. ஹலோ, பிரச்சனை என்ன? 2வதும் பொண்ணு பிறந்தது பிரச்சனையா, இல்ல உங்க வீட்டுக்காரமா உங்ககிட்ட சரியா நடந்துக்க மாட்டேன்றாங்கன்றது பிரச்சனையா? முதல்ல இருந்து வீட்டுக்காரமா ஒரு இன்ட்ரெஸ்ட் நடந்துக்க மாட்டேங்கிறாங்க, அது ஒரு கவலை. இன்னொன்னு 2வது பையனை இல்லைங்கிறதுனால ரொம்ப. ஏன் 2வது பையனா இருக்கணும்? ஏன் 2 பொண்ணா இருக்க கூடாது? என்ன தப்பு அதுல? நமக்கு அப்புறம் ஒரு என்ன, நம்மள இப்படியே போயிரும். ஏதோ ஒரு மனசு ஏத்துக்கவே. அப்புறம் என்ன போயிடும்? வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு எவ்வளவு சிரமம், அக்கறங்களோட நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறோம். சரி, அதனால அது மனசு என்னமோ பையன் நிறைய அலமோதிக்கிட்டே இருக்கு. இல்ல, இப்போ 2 பொண்ணுங்களும் பாத்துக்க மாட்டாங்க, விட்டுருவாங்க அப்படின்னு ஒரு ஃபீலிங்கா? என்ன விஷயம் அது? நம்மள யார் பாத்துக்குவாங்க? அதுதான் நம்மள யார் பாத்துக்கணும்? கடைசி வரைக்கும் பாத்துக்கிற அளவுக்கு நம்ம புத்தாலித்தனமா இருந்தா நம்ம பாத்துக்க முடியுமே. குழந்தைங்களை நாம பாத்துக்கணுமா, இல்ல நம்மள பாத்துக்கிறதுக்காக நம்ம குழந்தைய வளர்க்குறோமா? அதை யோசிச்சு பாருங்க. 2வது பொண்ணு 2வது பையன் அப்படின்றதுலாம் இல்ல. உங்களுக்கு அப்படி கண்டிப்பா உங்க வீட்டுக்கு ஒரு பையன் தேவைன்னா 3வதா ஒரு குழந்தைய, ஆண் குழந்தைய தத்து எடுத்துக்கங்க. இப்போ 2வது பொண்ணு பிறந்தது பெரிய உங்க வாழ்க்கையில பட்ட அடி மாதிரி நீங்க பேசுறது சரி கிடையாது. முதல்ல இந்த 2வது குழந்தைய அதே மாதிரி அன்பா அக்கறையோட நீங்க வளர்த்தீங்கன்னா நாளைக்கு அந்த பொண்ணு உங்களையும் பாத்துக்கும். இப்போ எல்லாம் ஆண் பெண் வித்தியாசம் எல்லாம் கிடையாது. ஆண் பெண் 2 பேருமே அவங்களால சொந்த கால நிக்க முடியும். அதுக்கான வசதிகளை, படிப்பை நாம செஞ்சு கொடுத்தா போதும். சோ இந்த மாதிரி பிரிச்சு பார்த்து அனாவசியமா அந்த குழந்தையோட மனசையும் நீங்க இப்ப கெடுக்காதீங்க. பிரகாஷ், டாக்டர் சொன்ன மாதிரி இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படிங்கிற வித்தியாசம் எல்லாம் யாரும் பாக்குறது இல்ல. அதனால நீங்களும் அதை நினைச்சு அந்த குழந்தைய வெறுக்காம அந்த குழந்தைகிட்டயும் அன்போடையும் பாசத்தோடயும் இருக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும்னா ஒரு ஆண் குழந்தைய தத்தெடுத்து நீங்க உங்க ஆசைக்காக வளர்த்துக்கலாம். அடுத்ததா நெல்லையில இருந்து சக்திவேல் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் சக்திவேல். சொல்லுங்க சக்திவேல். பேசலாம், சொல்லுங்க. மேடம், எங்க அண்ணா அப்பாவுக்கு வயசு 50 வயசு ஆகுது. சரி. ஹலோ, அப்பாவுக்கு வயசு 50 வயசு ஆகுது. ஒரு 5 வருஷம் முன்னால ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தாப்ல. சரி. ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கையில அப்படியே கொஞ்சம் மருதி ரொம்ப இருந்துச்சு. பைசா 500 கொடுத்தாங்க, அப்படியே சில்லறை கொடுத்துருவாங்க. இல்லாட்டா அப்படியே போற இடம் தெரியாம சில நேரம் போனாங்க. அதனால வேண்டாம்னு சொல்லி இப்ப ஆட்டோ சொல்லி நிப்பாட்டினோம். இடம் மனநல மருத்துவத்தை எல்லாம் காமிச்சோம். எப்படி காமிச்சு சரி வரல. திருவனந்தபுரத்துல ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சோம். அவங்களுக்கும் காமிச்சு மாத்திரை சாப்பிட்டா சரி வரல. அவங்க மூளையில நரம்பு தேர்ச்சி இருக்கு. அதனால இவங்க இந்த மாதிரி வேணா நிப்பாட்டலாம், இதுக்கு மேல இத முடியாது, கிளியர் பண்ண முடியாது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வேற டாக்டர் நிறைய டாக்டர் காமிச்சிட்டு தான் இருக்கும். ஆனா ஒண்ணு சரி வரல. ஆனா முன்னாடிக்கு இப்போ கூட கொஞ்சம் மருந்தி ஆகுது, ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஹலோ, கரெக்ட். இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அவருக்கு டிமென்ஷியா அப்படின்ற ஒரு நோய், மூளை சிதைவுன்னு கூட இதை நம்ம சொல்லலாம். மூளையில சில பாகங்கள் செயலிழந்து போயிடும். நாக்கு லிவர் மாதிரி கெட்டு போயிட்டா கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வளரும் அப்படின்ற மாதிரியான விஷயம் மூளையில கிடையாது. ஒரு பகுதி சிதைந்து போச்சுன்னா அது திருப்பி வளர்றதுக்கு பழைய மாதிரி ஆறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த நோய் பொதுவாக
சிலருக்கு ரொம்ப ஹை பிபி இருந்து வேற சில நோய்களின் தாக்கம் இருந்து ஒரு சில கேன்சர் பரவுவது அந்த மாதிரி ஏதாவது வேற சிக்கல்கள் இருந்தாலொழிய நீங்க சொல்ற மாதிரி 50 வயசுல எல்லாம் பொதுவா இது வராது. இது ஜெனரலி ஒரு 65-70 வயசு ரேஞ்சில தான் இது ஆரம்பிக்கும். பட் ஒன்ஸ் இது ஆரம்பிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கிற அளவுக்கு அந்த நினைவு திறனை நம்ம தக்க வச்சுக்க முடியுமே தவிர முழுமையா பழைய அளவுக்கு கொண்டு போகவே முடியாது. இனி வாழ்க்கை முழுக்க அவரை நீங்க ஒரு குழந்தை மாதிரி தான் பாத்துக்க முடியுமே தவிர என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி பழைய மாதிரி அவர் ஞாபகத்திறனோட இருப்பார் அப்படின்ற கனவு நீங்க விடுறது தான் நல்லது. ஏன்னா இதுதான் முடியும்னு நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம மனசை தேத்திக்கிட்டு அவங்கள பாத்துக்க முடியும். இல்ல எப்படியாவது சரி பண்ணிடலாம், இங்க போலாம் அங்க போலாம்னா நீங்க பணத்தை வேணா விரயம் பண்ணுவீங்களே தவிர பெரிய பலன்கள் இருக்காது. இவரை இனிமேல் நீங்க அன்பா ஒரு குழந்தைய பாத்துக்கிற மாதிரி பாருங்க. இப்ப தர மருந்துகளை தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா இப்ப இருக்கிற நிலைமையாவது அப்படியே தக்க வச்சுக்கலாம். இதுக்கு மேல முன்னேற்றங்கள் காண்பது கஷ்டம். சக்திவேல், டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுடைய அப்பாவை நீங்க எவ்வளவு நல்லா பாத்துக்கிறீங்களோ அதான் இப்ப ரொம்ப முக்கியம். அவரை எடுத்துட்டு இருக்க மாத்திரை மருந்துகளை தொடர்ந்து அவரை எடுத்துக்கலாம். அடுத்ததா பரமக்குடியில இருந்து உஷா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் உஷா. வணக்கம் மேடம். நான் சார்ட்ட பேசணும். என் பேர் உஷா சார். நாங்க டீச்சரா இருக்கிறோம். ஆனா இப்ப ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறேன். என் ஹஸ்பண்ட் அவங்க ஃப்ரெண்டுக்கு லவ் மேரேஜ் பண்ணி வச்சாங்க. அதனால அவங்க எல்லா விஷயத்தையும் இவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் இவர்கிட்ட ஷேர் பண்ணுவாரு. இவரு அதை கேட்டு எங்கிட்ட கோவப்படுவாரு. அதனால எல்லா விஷயத்தையும் நம்ம வீட்டு விஷயத்தையும் அங்க பகிர்ந்து விட அவங்க விஷயத்தையும் பகிர்ந்ததுனால எனக்கு அது பிடிக்கல. அதனால எனக்கு அது கல்யாணத்துக்கு முன்னாலே இருந்திருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் சொன்னதுக்கு அப்புறம் அவரு என்கிட்ட கேட்கல. அதனால இப்ப நான் ஏதாவது சொன்னா நீ எனக்கு என்ன வேணா சந்தேகப்படுவேன்னு சண்டைக்கு வராரு. சந்தேகன்ற பேச்சு எங்க வந்தது? சந்தேகம் பேச்சுன்னா அவர் ஒரு காரியத்துல நம்ம ஏதாவது அவங்க வீடு எங்க வீடு கிட்ட இருந்து அப்போ அவங்க வீட்டுல உள்ள பெரிய இந்த ஏதாவது ஐட்டங்கள் ஏதாவது இருந்தாலும் இங்க கொண்டு வைப்பாங்க. அப்ப அவங்க வீட்டுல வைக்காம நம்ம வீட்டுல ஏன் வைக்காங்க நான் கேட்போம்ல சார். அதனால தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அது ஃப்ரெண்டா தானே, ஃப்ரெண்டு மாதிரி தானே நான் பாக்கேன், நீ ஏன் தப்பா நினைக்கேன். எங்களுக்குள்ள அடிக்கடி இந்த கால் வந்தாலே பெரிய பிரச்சனையா இருக்கு. எங்க ரெண்டு யார்கிட்ட இருந்து வருதுமா? அந்த பொண்ணுகிட்ட இருந்து. பரவாயில்ல. அது அவங்க எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணப்படாது சார். கல்யாணம் ஆயிட்டல சார், ஒரு லிமிட்டுக்கு மேல போகக்கூடாதுல்ல சார். அதனால பெரிய பிரச்சனையா இருக்கு. இதனால நான் பேச மாட்டேன், எனக்கு அது கேரக்டர் பிடிக்கல, நீங்க விடுங்கன்னு சொன்னா நான் விட மாட்டேன், என்னால ஒன்னா செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சண்டைக்கு வராரு. இல்லம்மா, ஒரு ஃப்ரெண்டோட வைஃப் சில பேர் ரொம்ப க்ளோஸா இன்னொரு ஃப்ரெண்டா ஏத்துக்கிறவங்க நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்காங்கம்மா. ஏன்னா இப்போ என்னோட ஃப்ரெண்டுனா அவனோட வைஃபும் எனக்கு ரொம்ப க்ளோஸா தான் இருப்பா. அது அதை மத்தவங்க எல்லாம் சந்தேகமா பார்க்க வேண்டிய அளவுக்கு ஒண்ணும் இருக்காது. பட் அந்த பொண்ணு தேவையில்லாம ஓவரா எல்லா விஷயத்தையும் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றதால உங்களுக்குள்ள பிரச்சனை வருதுன்றத ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னா அந்த ஃப்ரெண்டு கிட்டே நீ போய் சொல்லாமேமா. உன் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு கிட்ட பாருப்பா, உன் வைஃப் அனாவசியமா என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுது, எதுக்கு எடுத்தாலும் ஒரு குழப்பம் வருது, அதை நீ குறைச்சுக்க சொல்லு, அந்த மாதிரி சொல்லாமே. ஏன் அந்த ஃப்ரெண்டு கிட்ட பேசுறது இல்லையா? என்னமா ஃப்ரெண்டோட வைஃப் சொல்லலாம் சொல்றீங்களா? ஃப்ரெண்டோட வைஃப் கிட்டயும் சொல்லலாம், அந்த ஃப்ரெண்டு கிட்டயும் சொல்லலாம். ஆனா அப்படி சொல்றதுக்கான உரிமை நமக்கு எப்போ இருக்கும்னா அவங்க கிட்ட நாம அன்பா பழகும் போதுதான் வரும். நாம அவங்கள பார்க்கும் போதெல்லாம் சிடு சிடுன்னு இருந்து அவங்க வரும்போது முகத்தை அப்படி திருப்பிக்கிட்டு இருந்தா அப்ப அவங்க கிட்ட இந்த அளவுக்கு பேசுறதுக்கான உரிமையும் தைரியமும் நமக்கு வராது. சோ முதல் கட்டமா அவங்களோட கொஞ்சம் க்ளோஸா பழகிட்டு அப்புறம் பாரு எனக்கு இது பிடிக்கல, எனக்கு கஷ்டமா இருக்கு, குறைச்சுக்கோங்க, அந்த மாதிரி பேசினாதான் இது சால்வ் ஆகும். மற்றபடி உங்க ஹஸ்பண்ட் நீங்க இப்ப போர்ஸ் பண்ணா நான் நல்லா இருக்கிற ஒரு நட்பை நீ தேவையில்லாம சந்தேகப்படுறேன்னு உங்க மேல கோபம் தான் வரும், உங்களுக்குள்ள ஒரு விரிசல் தேவையில்லாம வரும். அதனால முதல் கட்டமா அந்த 2 பேரோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருமா. அப்புறம் அவங்க கிட்ட இது ஒத்து வரலையா, கொஞ்சம் விலகி இருக்கலாமே அப்படின்ற மாதிரி நீ சொல்லலாம். உஷா, நீங்க உங்க நண்பர், உங்க கணவரோட நண்பர்கிட்டயும் சரி அவங்க மனைவி கிட்டயும் சரி முதல்ல அவங்க கூட நல்ல ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு அதுக்கப்புறமா உங்களை எந்தெந்த விஷயங்கள் டிஸ்டர்ப் பண்ணுது, எதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கறத எடுத்து சொன்னீங்கன்னா நிச்சயமா அவங்களும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டாக்டர், இப்ப பொசசிவ்னஸ் அப்படிங்கறது எல்லா ரிலேஷன்ஷிப்லயுமே இருக்கும். பட் அது எந்த லிமிட்ல இருக்கும்போது அது சந்தோஷத்தை கொடுக்கும், இதை தாண்டி போகும்போது அது சந்தேகத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? இப்போ பொசசிவ்னஸ்னா எனக்கு இந்த ஒரு பொருள் பிடிக்குது அப்படின்னு வச்சுக்கோமே, இதை நான் அப்பப்போ எடுத்து பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா ஓகே. பட் இதை யாருமே எடுக்கக்கூடாது அப்படின்னு பாக்கெட்லயே வச்சுட்டு ரகசியமா அப்படி பார்த்துட்டே இருந்தேன்னா கான்ஸ்டன்டா எனக்குள்ள ஒரு பயம் இருக்கும், எப்போ வேணா என்னை விட்டு போயிடுமோ, தொலைஞ்சு போயிடுமோன்னு. சோ அன்பு, காதல், இந்த மாதிரி விஷயம்லாம் தைரியத்தோட சேர்ந்து வரணும். எனக்கு இருக்கிறது என்கிட்ட தான் இருக்கும், என்னை விட்டு போயிடாது.
சோ எனக்கு அழகான ஒரு சிற்பம் என் கையில இருக்குன்னா அதை மத்தவங்களும் ரசிக்கிறது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அது என்னதுதான், நான் அதை கொடுத்துட மாட்டேன், யாருக்கும் வித்துறவும் மாட்டேன். பட் யார் வேணா பார்க்கலாம், ரசிக்கலாம், அதுல எனக்கு வந்து எந்த ஆட்சேபனையும் கிடையாதுன்னா அப்போ அந்த சிற்பம் என்னதுதான் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கும். உறவுகள்லயே அப்படிதான். இது என் மனைவி, என் காதலி அப்படின்றதுல எனக்கு முழு நம்பிக்கை இருந்ததுன்னா பொசசிவ்னஸே வராது, அந்த தைரியம் தான் ஜாஸ்தி வரும். அடுத்ததா சென்னையில இருந்து பிரியங்கா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் பிரியங்கா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. மேடம் என்னோட லவ் மேரேஜ் ஆகி 1 year தான் ஆக போகுது. சரி, நான் கன்சீவா இருக்கேன். இன்னொரு 2-3 days எனக்கு டெலிவரி டேட் சொல்லிருக்காங்க. இப்ப வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு இன்னொரு அஃபேர் இருக்கு. அது எனக்கு லவ் பண்ணவங்களே தெரியும். பட் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். சரி பரவாயில்ல, மேரேஜ்க்கு அப்புறம் ஒழுங்கா ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்ப அது ரொம்ப பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த அஃபேர் தெரிஞ்ச பிறகு ஏமா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்? இல்ல, அவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு விட்டு முழுசா ஒதுங்கி வந்துட்டாங்க. அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஓகே, அந்த நம்பிக்கையில தான் நான் மேரேஜ் பண்ணது. இப்போ வந்துட்டு அந்த பொண்ணு கூட சேர்ந்து எனக்கு பாசத்துக்கு ஏங்குற அளவுக்கு என்ன ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. நாளைக்கு டெலிவரி டெலிவரின்ற போது கூட என்னால கொஞ்சம் கூட சந்தோஷமா இருக்க முடியல. டெலிவரிக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு இல்லையா? இந்த நேரத்துல இதை நினைச்சு கவலைப்படுறத விட்டுட்டு அந்த குழந்தைய எப்படி வளர்க்கலாம், அந்த குழந்தையோட எப்படி விளையாடலாம், இதை கொஞ்சம் யோசிச்சா உங்க மனசு இப்போ ரிலாக்ஸ் ஆகும். பட் இந்த மாதிரி ஏற்கனவே க்ளோஸா இருந்தவங்க பிரிஞ்சு ஒரு கட்டத்துல மறுபடியும் பார்க்கும்போது பழைய மாதிரி கொஞ்சம் அன்பா இருக்கிறது ஒன்னும் பெரிய தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. உன்னை விட்டுட்டு அங்கதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, உன்னை ஒதுக்கிட்டு அந்த பக்கமே ரொம்ப போறாங்க அப்படின்னும் போதுதான் அது ஒரு பிரச்சனை ஆகும். மற்றபடி கேஷுவலா அவங்க 2 பேரும் பேசுறதுக்கெல்லாம் நம்ம ஆட்சேபனை தெரிவிச்சோம்னா உங்களுக்குள்ள அனாவசியமா ஒரு இறுக்கம் தான் வரும். பட் இதை வந்து அப்புறமா பாத்துக்கலாம். முதல் கட்டமா இன்னும் கொஞ்ச நாள்ல பிறக்க போற குழந்தை எப்படி இருக்கும், அந்த குழந்தைக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் வாங்கி போடலாம், என்ன மாதிரி பொம்மை கொடுத்து என்ன மாதிரி விளையாடலாம், இப்படி எல்லாம் உன் மனசுல ஒரு கற்பனையை நீ வளர்க்க ஆரம்பிச்சேன்னா உன் மனசு ரிலாக்ஸ் ஆகும், சந்தோஷமாவும் இருக்கும். அப்ப டெலிவரி டைமும் நீ வந்து நிம்மதியா இருக்கலாம். ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பிரியங்கா, டாக்டர் சொன்ன மாதிரி உங்க கணவரோட அந்த பிரச்சனையை பத்தி இப்போதைக்கு நீங்க யோசிக்காம உங்களுக்கு பிறக்க போற குழந்தைய பத்தியும் அது பிறக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்க போற சந்தோஷத்தை பத்தியும் யோசிச்சீங்கன்னா உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வணக்கம் வசந்தி. வணக்கம் மேடம். சார் கிட்ட பேசலாம். சொல்லுங்க. ஹலோ 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 சொல்லுங்கம்மா, கேக்குதுமா? ஹலோ சார், எங்க பையன் வந்து 32 வயசு ஆகுது சார். சரி, அவனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம், பண்ணிக்கவே மாட்டேன்றான். எம்என்சில வேலை பாக்குறான். ஓகே. அதுக்கப்புறம் அவன் வந்து நைட்ல ஒரு 2 மணிக்கு மேல நைட்ல சாப்பிடுறான் சார். சரி. அப்புறம் நைட் எல்லாம் தூங்கவே மாட்டேன்றான். காலையில எழுந்துக்கிறத ஒரு 12 மணிக்கு 11:30 எழுந்து சாப்பிட்டுட்டு ஆபீஸ் போயிடுறான். வீட்டுல பேசுறதே இல்ல, ஒன்னும் இல்ல. அவங்க அப்பாவால கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அவர் வந்து விசாகப்பட்டினத்துல வேற யாரோ லேடி கூட வச்சுட்டு அந்தமான்ல இருந்து தொடர்பு வச்சுட்டு வேற யாரோ லேடி கூட போயிட்டு அவங்க குடும்பம் நடத்திட்டு இருக்காரு, வீடு வாசல் கட்டிட்டு. அதனால எனக்கும் எங்க புருஷனுக்கும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அதெல்லாம் கேட்டு சண்டை போடுறதால என் புருஷன் முன்னாடிக்கு சண்டை வர்றதால அவரு பையன் வந்து கொஞ்சம் அப்சர்வா இருக்கா. அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஜாதக சரியில்லை சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வேற இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு குழந்தையும் ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு கூட கான்டாக்ட்ல செல்லுல பேசிக்கிறாங்களா என்ன சரியா டீடைல்ஸ் தெரியல. என்ன கல்யாணம் பண்ணிக்கோ சொன்னா பண்ணிக்கவே மாட்டேன்றான். சரிமா, அந்த பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? 32 வயசு. அந்த பொண்ணுக்கு எப்பமா கல்யாணம் ஆச்சு? அந்த பொண்ணுக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாச்சுங்க சார். ஒரு ஆண் குழந்தை கூட இருக்கு, பேஸ்புக்ல பார்த்தோம். அப்புறம் இவனுக்கு வீட்டுல எல்லாம் என்ன திட்டிட்டு இருக்காங்க, 32 வயசாச்சு இன்னும் கல்யாணம் பண்ண மாட்டேன்ற என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எவ்வளவு கொடுக்குறேன், எனக்கு நிறைய டிப்ரெஷனா இருக்கு. புருஷனும் பெரிய ஆபீசர்ல இருக்காரு, அவரும் வீடு பொண்டாட்டின்னு சொல்லிட்டு ஒரு அன்பே காட்டுறதில்ல எப்ப பாரு. சரிமா, நிறைய சிக்கல் இருக்குமா உனக்கு? இப்போ நீ கேட்க வர கேள்வி எதை பத்திமா? உன் பையன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றான்றதுதானா இல்ல உன் ஹஸ்பண்ட் சரியில்லைன்றதா? அவன் வந்து நைட்ல சாப்பிடுறானே, அதனால இப்ப எம்என்சில வேலை செய்யற நிறைய பசங்க, அவன் கூட வேலை செய்யற நிறைய பசங்களும் இதே மாதிரிதான். கொஞ்சம் லேட்டா வீட்டுக்கு வந்து லேட்டா சாப்பிடுவாங்க, லேட்டா எழுந்து போவாங்க. அவங்களோட வேலை நேரத்தை பொறுத்து அவங்க அந்த மாதிரி இருக்காங்கம்மா. இது வந்து ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து ஒரு கெட்டது அப்படின்னு நம்ம உடனே சொல்ல முடியாது. அவங்களுடைய வேலையின் தன்மை அந்த மாதிரி, வேலை நேரத்தின் தன்மை, அதுக்கேற்ற மாதிரி அவங்க உணவு பழக்கம், உறக்கம் இதெல்லாத்தையும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இதை நாம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நாம தான் இருக்கணும்.
அண்ட் அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றான்னா அவனுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு இன்னும் அமையலன்னு தான் அர்த்தம். அண்ட் முந்தைய பொண்ணு விஷயத்துல வந்து ஜாதகம் சரியில்லைன்னு நீங்க சொன்னீங்களா அவங்க சொன்னாங்களான்னு தெரியல. பட் அடுத்தது ஒரு பொண்ணு பார்க்கும்போது ஜாதகம்ன்றது முக்கியம் இல்ல, அவங்க 2 பேரோட மனசும் நெருக்கமா இருக்கா, ஒருத்தர் பிடிச்சிருக்கா, அதுதான் முக்கியம்னு பாருங்க. அப்போ கண்டிப்பா ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியும். உங்க ஹஸ்பண்ட் விஷயத்துல நீங்க இப்போ புதுசா என்ன பண்ண முடியும்னு எனக்கு தோணல. அது வந்து காலப்போக்கில் வேற ஏதாவது இந்த உங்க பையனுக்கு கல்யாணம் ஆன பிறகு நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவர் மேல சட்ட ரீதியா கூட நீங்க நடவடிக்கை எடுக்கலாம். அது ஒன்றும் தப்புன்னு எனக்கு தோணல. பட் இப்போ உங்க பிரச்சனை உங்க பையனோட கல்யாணம் தான்னா அவன் கூட அவன் முழிச்சிருக்கிற நேரத்துல அவன் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் வீட்டுல தானே இருப்பான், அப்ப வேலை இல்லாம தானே இருப்பான் எம்என்சில. சோ அன்னைக்கு வந்து அவங்க கிட்ட சாப்பிடும் போது கேஷுவலா பேசணும். பேசும்போதே ஒரு மூக்கு சிந்தி அழுது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி பேசாம கேஷுவலா பேசும்போதுதான் இந்த விஷயங்கள் எல்லாம் அவன் உங்க கூட ஷேர் பண்ணிக்க விரும்புவான். எப்ப பார்த்தாலும் நீங்க ஒரே டென்ஷனா அழுது வருத்தத்தோட இருந்தீங்கன்னா உங்ககிட்ட அவனுக்கு பேசுறதுக்கே வேணாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாமேன்னு தான் தோணும். சோ முதல்ல அவங்க கிட்ட பேசும்போது இயல்பா இருங்க, கொஞ்சம் கலகலப்பா இருங்க. அப்பதான் உங்களுக்குள்ள பேச்சு இம்ப்ரூவ் ஆகும். அப்பதான் அடுத்த கட்டமா அவன் கல்யாணத்தை பத்தி நீங்க தெளிவா பேச முடியும். ஓகே வசந்திமா, டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுடைய மகன் கிட்ட நீங்க மனம் விட்டு பேசுங்க. ஃப்ரெண்ட்லியா அவர்கிட்ட பேசுனீங்கன்னா அவருக்கு மனசுக்கு எந்த மாதிரியான பொண்ணு பிடிக்கும், இல்ல அவருக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கறத உங்ககிட்ட அவர் நிச்சயமா ஷேர் பண்ணிப்பாரு. அதுக்கப்புறமா நீங்க நினைச்ச மாதிரி அவருக்கு திருமணமும் செஞ்சு வைக்கலாம். டாக்டர், இப்போ வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் இல்ல அந்த மாதிரி விஷயத்துக்கு அப்புறமா ஒரு பொண்ணாகட்டும் பையனாகட்டும் அவங்க வந்துட்டு எனக்கு அடுத்ததா வந்துட்டு ஒரு லைஃப் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சில பேர் அது ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும். அது நேச்சுரல். இல்ல அது வந்து அடுத்த ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது அதை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, பொதுவா வந்து ஒரு உடனே நம்ம வீட்டுல வந்து சரி அதை மறக்கிறதுக்காக உடனே பண்ணி வைக்கலாம்னு ஒண்ணு துருதுருன்னு அலையறாங்க இல்லையா, அப்பதான் பிரச்சனைகள் வருது. கொஞ்சம் டைம் கொடுத்தாக்கா காலப்போக்கில் அவன் அந்த காதலிச்ச பெண் மேலேயோ ஆண் மேலேயோ இருக்கிற குறைகளும் நிறைய மனசுக்கு தோண ஆரம்பிக்கும். கரெக்ட், அது விட்டதே நல்லதுன்ற ஃபீலிங் வரும். பட் அது உடனே வராது. ஒரு வருஷமாவது மினிமம் நம்ம டைம் கொடுத்துட்டு அப்புறம் வேற ஒரு கல்யாண பேச்ச ஆரம்பிக்கலாம். பட் பழசையே நினைச்சுன்னு இருக்காங்கன்னா யாருமே எதையும் மறந்துட மாட்டாங்க. அண்ட் காதல்ன்றது அவ்வளவு ஈர்ப்பு மிகுந்த ஒரு விஷயம். அது மனசுல அவ்வளவு தூரம் ஆழமா பதிஞ்ச பிறகு அதை உடனே எரேஸ் பண்ண முடியாது. அந்த ஈர்ப்பு, அந்த சோகம், அந்த தாக்கத்தை குறைக்க முடியுமே தவிர கலைக்க முடியாது. அடுத்த பெண் அல்லது ஆண் அவங்க எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்காங்க, உண்மையா இருக்காங்க, ஆழமா உறவை பகிர்ந்துக்கிறாங்கன்றத பொறுத்துதான் அதை முழுசா அதுல இருந்து விலகி இவங்க வர முடியும். அடுத்து இன்னொரு ஆழமான உறவு கிடைக்கிற வரைக்கும் அந்த நினைவு அப்பப்ப வந்து போகத்தான் செய்யும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டாக்டர், இப்ப லவ் மேரேஜஸ்லயும் சரி அரேஞ்ச் மேரேஜஸ் சரி பிரியறது அப்படிங்கறதும் இப்ப வந்து ரொம்பவே அதிகமாயிக்கிட்டு இருக்க மாதிரி. அது வந்து 8 வருஷம் 10 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா கூட ஒரே வருஷத்துல வந்து பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கு வந்து என்ன பேசிக்கா லவ் பண்ணும்போது இப்ப வந்து நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னா அவ வந்து பச்சை கலர் சாரி கட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க. எனக்கு பச்சை கலரே பிடிக்காதுனா கூட அவளை பார்க்கும்போது சூப்பர்மா பச்சை கலர் தான் உனக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னு. பட் கல்யாணம் ஆன பிறகு ஐ டேக் இட் ஃபார் கிராண்டட், நம்ம வைஃப் தானே என்ன வேணா சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் பச்சை கலர் கட்டிட்டு அப்படின்னு ஆயிடும். சோ ஏற்கனவே நமக்கு பிடிச்ச விஷயம், நம்ம பாராட்டின விஷயத்தெல்லாம் கூட அது அதாவது பொய்யா பாராட்டின விஷயத்தெல்லாம் நம்ம உண்மையா பேசும்போது ஒரு விரிசல் வரும். இது வந்து ரொம்ப சின்ன விஷயம். பட் பேசிக்கா என்ன ஆகுதுன்னா காதலிக்கும் போது ஒரு பெரிய கனவு எப்பவுமே இருக்கும். அந்த கனவுக்கும் நிஜத்துக்கும் பொருத்தமே இருக்காது. யதார்த்தம்னு வரும்போது வாழ்க்கையின் இறுக்கங்கள், வேற இறுக்கங்கள், பொருளாதார இறுக்கங்கள், குடும்பத்துல வரக்கூடிய பிரஷர்ஸ் எல்லாம் சேரும்போது இந்த உறவு வந்து அவ்வளவு சுவையா இல்லையா, அவ்வளவு சந்தோஷமா இல்லையேன்னு தோணும். இந்த மாதிரி உறவு சரியில்லையேன்னு தோணும் போது ஸ்லைட்டா வேற பக்கம் மனசு திரும்பினா அப்பதான் முழுமையான பிரிவு ஆரம்பிக்கும். அடுத்ததா திருப்பூர்ல இருந்து பூங்கோடி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் பூங்கோடி. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. சொல்லுமா சார். எங்க வீட்டுக்கு பேர் சரவணன். அவருக்கு ஒரு 4 வருஷமாவே இந்த பிரச்சனை இருக்கு. அதாவது 2011 ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி பிரச்சனை. கரண்ட் ஷாக் வச்சுதான் இப்போ சரி பண்ணோம். ஏதாவது 4 டைம் இந்த மாதிரி வந்துச்சு. இப்போ நார்மலா இருக்கிறாரு, வேலைக்கெல்லாம் போறாரு. அவர் வந்து திருப்பூர்ல டிசைனிங் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்ப பாத்தீங்கன்னா திரும்பவும் இந்த மாதிரி பிரச்சனை வராம இருக்க என்ன பண்ணலாம், அதுக்குதான் சொல்யூஷன் கேட்டிருக்கேன். திரும்ப இந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு 2 விஷயம் பண்ணணுமா. முதலாவதாக இப்ப என்ன மருந்துகள் தரீங்களோ அதை தொடர்ந்து கொஞ்ச காலம் கொடுக்கணும். அவசரப்பட்டு மருந்துகளை நிறுத்தக்கூடாது, குறைக்க கூடாது. 2வது மறுபடியும் மருந்து சாப்பிடும் போதே கூட சிலருக்கு வந்து அந்த நோயின் தாக்கம் மறுபடியும் கொஞ்சம் மேல எழும். அதை வந்து நீங்க ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட அறிகுறிகளை தெரிஞ்சுக்கணும். முதலாவதாக தூக்கம் குறைதான்னு பாருங்க. தூக்கம் குறைஞ்சாவே கொஞ்சம் சிக்கல்னு அர்த்தம். 2வதாக அவங்க கவனம் சிதறதா, நம்ம பேசும்போது கவனிக்கிறாங்களா இல்ல வேற எங்கேயோ அவங்க மனசு போயிடுதா அப்படின்றத கவனிங்க. 3வது அவங்க வந்து எப்பவுமே இருக்கிற மாதிரி இருக்காங்களா, அவங்க நடவடிக்கையில ஏதாவது மாற்றம் இருக்கா, அதாவது இன்க்ளூடிங் அவங்க ட்ரெஸ் பண்ற விதம்,
தலை வாரிக்கிற விதம், ஷேவ் பண்ற விதம், எல்லாத்தையும் ஏதாவது மாற்றம் தெரியுதான்னு பாருங்க. எந்த மாற்றம் தெரிஞ்சாலும் ஒரு நாள் இருந்தா விட்டுருங்க. தொடர்ந்து 3 நாள் 4 நாள் அதே மாதிரி இருக்கிற மாதிரி தெரிஞ்சா அப்போ மறுபடியும் அந்த டாக்டர் கிட்ட உடனே போய் பார்த்து இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, இதுக்கு ஏதாவது மாத்திரை கூட்டணுமா இல்ல வேற ஏதாவது மாத்தணுமா அப்படின்ற விஷயத்த பாத்துக்கிட்டீங்கன்னா போதும். பொதுவா இந்த மாதிரி தீவிரமான மனநோய்களுக்கு ஒரு 3 வருஷம் மருந்து சாப்பிட வேண்டி இருக்கும். நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் வச்சு பார்த்தா அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் கூட உடனே நிறுத்தாதீங்க. அந்த டாக்டர் கேளுங்க, படிப்படியா குறைச்சுதான் நிறுத்தணும், அவசரப்பட்டு நிறுத்தாதீங்க. உங்களுடைய டாக்டர் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் இருக்கா அப்படிங்கறதையும் நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். அதே மாதிரி அந்த மாத்திரைகளை நீங்களே நிறுத்தாம மருத்துவரோட ஆலோசனைப்படி எடுத்துக்கிறதோ இல்ல நிறுத்துறதோ அவரோட ஆலோசனைப்படி பண்ணீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். அடுத்ததா அம்பத்தூர்ல இருந்து தினேஷ் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் தினேஷ். வணக்கம் மேடம். சொல்லுங்க தினேஷ். மேடம் தினேஷ் from அம்பத்தூர். நான் சார் கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாம் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். இப்போ என்னன்னா எனக்கு அப்பா இறந்து 2 years ஆகுது சார். 2 years. ஓகே. அப்பா இறந்து 2 years ஆகுது. ப்ளஸ் வந்து நான் வந்து சிஸ்டம் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், லேப்டாப் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல அப்பா இறக்கும் போது என்ன ஆச்சுன்னா வீடு கட்டினாங்க, வீடு கட்டி ஸோ அதுல கொஞ்சம் கடன் பிரச்சனை அப்படி இது அப்படியே இருக்கு. இப்போ எனக்கு வந்து ஒரு சில சமயம் வந்து அப்பா இறந்தது தாட்டு வருது, பிளஸ் இந்த கடன் பிரச்சனை அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கும் போது சம்வாட் அந்த மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பா இருக்க மாதிரியே இருக்கு. என்னால எதுவுமே வேலை செய்ய முடியும் ஆயிடுது. சம்வாட் ஒரு அப்செட்ல உட்கார மாதிரியே இருக்க மாதிரி இருக்கு சார். ஓகே. இது வந்து ஸ்டமக் அப்செட் ஆகிற மாதிரி இருக்கா? இல்ல மைண்ட் அப்செட் ஆகிற மாதிரியே இருக்கு. ஓகே. ஆமா ஆமா. இல்லம்மா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்க அப்பா இறந்ததோட தாக்கம் வந்து 2 வருஷத்துக்கு தொடர்ந்து இவ்வளவு தூரம் தீவிரமா இருக்காது. அது ஒரு 6 மாசத்துல இருந்து படிப்படியா குறைஞ்சிட்டு தான் இருக்கும். பட் கூட இருக்கிற அந்த கடன் பிரச்சனை தான் இப்ப மேஜர் ப்ராப்ளமா இருக்கும். அதை சரி பண்றது எப்படின்றதா நம்ம கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். பிளஸ் எனக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, இன்ட்ரெஸ்ட் குறையுது, இந்த மாதிரி விஷயம்லாம் இருந்தா அது ஆப்வியஸ்லி ஒரு டிப்ரெஷனோட ஆரம்பம். இந்த டிப்ரெஷனுக்கு உடனடியா ஒரு சைக்காட்ரிஸ்ட் தான் பார்க்க வேண்டியிருக்கும். அம்பத்தூர்லயே 2-3 நல்ல சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க, நீங்க கண்டிப்பா போய் பாருங்க. உடனடியா பாக்குறது நல்லது. சீக்கிரமே பார்த்தா சீக்கிரமே இதுல இருந்து வெளில வந்துடலாம். தினேஷ், இப்ப உங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனைக்கு நீங்க உடனடியா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஒரு மனநல மருத்துவரை பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து நிச்சயமா நீங்க வெளியில வந்துடலாம். அடுத்ததா மதுரையில இருந்து சித்ரா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சித்ரா. வணக்கம்ண்ணா. சொல்லுங்க சார் பேசுறாங்கம்மா. சொல்லுமா சார். வணக்கம். நான் பேரு சித்ரா. என்னோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு மேரேஜ் ஆகி அது டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியா பழகின ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் பாசமா தான் பழகிட்டு இருக்கு. பட் அவர் வந்து அந்த பொண்ண கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்றது மாதிரி இருக்கிறாங்க. நல்லா ஃப்ரெண்டா இருந்தவங்க, பட் அப்படி நடந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணு வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுச்சு. பட் நான் நல்ல ஃப்ரெண்டா தான் இருந்தேன், அவங்க இப்படி நினைக்கிறாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க சார். ஓகே. இப்போ யார் ஃபீல் பண்றது? ஹலோ. ஃபீல் பண்றது யாருமா? அந்த பொண்ணா? அந்த ஃபீல் பண்றது இந்த பொண்ணு தான். பட் நான் சொல்லிட்டேன் இந்த நட்பு உனக்கு தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் எடுத்த டிசிஷன் கரெக்டா சார்? கரெக்ட்மா. எது ஒத்து வரலையோ அது வேணாம்னு சொல்றதானே கரெக்ட்? கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா. ஆனா இந்த பொண்ணு நல்ல ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருந்தா. பட் அவங்க வந்து தவறான ஒரு கான்செப்டுக்கு 2 years நல்ல பழக்கம், ஃபேமிலி லெவல்ல பழக்கி இருந்தாலுமே பட் அவங்க தவறான ஒரு மோட்டிவேஷன்ல இந்த பொண்ணை நடக்க பாக்குறாங்க. அதனாலதான் சார். ஆனா பட் அது வந்து நான் இல்ல, நான் வந்து நல்ல ஃப்ரெண்டா தானே இது அது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு நம்ம வந்து ஒரு தப்பான ஒரு நபர்கிட்ட பழகிட்டோமோன்னு ஒரு கில்ட்டி ஃபீலிங்லயே அந்த பொண்ணு இருந்துச்சு. அது கொஞ்ச நாள்ல போயிடுமா? அது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல. வணக்கம் ஐஸ்வர்யா. வணக்கம் மேடம். மேம், நான் வந்து ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். நான் வந்து ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர் தான் எங்களோட சொந்த ஊரு. சென்னையில வேலை கிடைச்சு வந்த போது முதல்ல நான் ஹாஸ்டல்ல தங்கி இருந்தேன். அப்ப ஹாஸ்டல்ல தங்கி இருந்தப்ப அங்க இருந்த ஃபுட்டு போக்குவரத்து எதுவுமே எனக்கு சரியா செட் ஆகாதனால ஒரு 1 yearக்கு அப்புறமா என்னோட அம்மா அப்பாவே வந்துட்டு இங்க சென்னைக்காக வந்துட்டாங்க மேடம். நாங்க இப்போ ஒரு பிளாட் எடுத்து தங்கியிருக்கோம். ஆனா இப்ப வந்து சில சூழ்நிலைகள்னால அவங்க வந்து கோயம்புத்தூருக்கு கூப்பிட்டா பரவாயில்லன்னு எனக்கே தோணுது. ஏன்னா வந்துட்டு எனக்கு ஹாஸ்டல்ல இல்லாம நாளைக்கு இது அம்மா அப்பா கூடயே இருந்து ஒரு ஹோம் சிக்லயே நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு ஃபியூச்சர்ல வந்துட்டு நம்ம மருமக மாமியார் அப்படி இப்படின்லாம் போகும்போது அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோமோ, 4 பேர்த்த பழகினாதான் 4 பேரை தெரிஞ்சுக்க முடியும் நான் ஃபீல் பண்றேன் மேடம். இப்ப அம்மா அப்பாட்ட சொன்னப்ப அம்மா அப்பாவும் ஓகே நீ சொல்றது கரெக்ட் தான், நீ ஹாஸ்டல்ல இருந்து பழகணும், ஹோம் சிக்கா இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க.
சொல்றாங்க. பட் எங்க அம்மாவோட அக்கா லெட்டர்ஸ் என்னோட பெரியம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்ல ஹெல்த் ட்ரபிள் எல்லாம் வரும், நீ போக வேண்டாங்கிறாங்க. இப்ப ஆக்சுவலி ஒரு ப்ராப்ளம் மாதிரி மேடம். இப்ப வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டல் போவேன்னு சொல்றேன், என்னோட பெரியம்மா போக வேண்டாம்னு சொல்றாங்க. இப்ப நான் எடுத்தது சரியான முடிவா என்னங்கறத வந்து டாக்டர் தான் சொல்லணும். ரொம்ப கரெக்டான முடிவுமா, நீ பண்றது ரொம்ப கரெக்டான விஷயம். சோ பெரியம்மா சொல்றாங்க, அத்தை சொல்றாங்க, பாட்டி சொல்றாங்கலாம் முடிவை மாத்திக்க வேண்டாம். எப்பயும் உங்க அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணியாச்சு இல்லையா? சோ இனிமேல் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா வெளியில இருந்துட்டு அதே சமயம் வந்து நிறைய பேரோட பழகி அவங்களோட ஆக்டிவிட்டிஸ், அவங்களோட எதெல்லாம் நமக்கு ஒத்து வருது, யார் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணா நமக்கு எந்த மாதிரி ரியாக்ட் பண்ண முடியுது, இதெல்லாம் நீயே கொஞ்சம் இன்னும் கவனிச்சு பார்த்தா கண்டிப்பா உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும்மா. இப்பல இருந்து அம்மா அப்பா கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறத நீ கத்துக்கிறது, பழகிறது வந்து கண்டிப்பா உன் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்ல விஷயம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஐஸ்வர்யா, இப்ப நீங்க எடுத்திருக்கிற முடிவு ரொம்பவே நல்ல முடிவு. டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க நிறைய பேர் கூட பழகணும். நீங்க தனியா இருக்கீங்கன்றப்போ நிச்சயமா அது உங்களுக்கு ஏற்படும். இந்த சந்தர்ப்பத்தை நீங்க ரொம்பவே நல்ல விதமாவே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா சென்னையில இருந்து சுஜாதா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சுஜாதா. வணக்கம் மேம். சொல்லுங்க. என்னோட ஹஸ்பண்ட் சம்பந்தமா நான் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் மேம். 2012 வந்து அவருக்கு நிறைய குடிப்பழக்கம் அதிகமா இருந்தது. நான் பேசுறது கேக்குதாங்க? கேக்குதுமா, சொல்லுங்க. 2012 இருந்து அதிகமா குடிப்பழக்கம் இருந்தது. அதுக்காக என்ன பண்ணோம்னா, நாங்க பாகாயத்துல ட்ரீட்மெண்ட், வெள்ளூர் பாகாயத்துல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தோம். 1 இயர் டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. சாப்பிட்டுட்டு அடுத்த 1 இயர் வந்து ரொம்ப நல்லா இருந்தாரு. திரும்பி 2014 என்ன ஆச்சுன்னா, திரும்பி அதிகமா குடிப்பழக்கம் ஸ்டார்ட் ஆயிட்டு வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் நாங்க போயிட்டு இருந்தோம். அது அங்க வந்து ஒரு 8,000 சொல்லி ஒரு ஊசி ஒரு 4 தடவை போட்டாங்க. அது போட்டுட்டு நல்லா ஆயிட்டாரு. திரும்பி ப்ராப்ளம் எதுவுமே இல்லாம குடியெல்லாம் மறந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தாரு. திரும்பி என்ன ஆயிடுச்சு, 2014 எண்டுல வந்து குடிப்பழக்கம் திரும்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னையோ என் பசங்களையோ எந்த விதத்துல டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அந்த குடினால அவங்க பேரண்ட்ஸை தான் வந்து அதிகமா டிஸ்டர்ப் பண்ணாரு, ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க அந்த பிரச்சனையை அவங்களால சமாளிக்க முடியாம என்கிட்ட இருந்து அவங்க அவரை கூட்டிட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. தட் மீன்ஸ் எங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு டி அடிக்ஷன் சென்டர்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. இந்த சூழ்நிலையில என்னால அவர் கூட இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் எனக்குள்ள அதிகமா இருந்துட்டே இருக்கு. என் பசங்க வந்து அப்பா வேண்டவே வேண்டாம், இவர் எப்பவுமே இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு, குடிக்கிறாரு, திரும்பி சரியா போயிடுறாரு அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப பயப்படுறாங்க. என்னோட பசங்களுக்கு ஏஜ் பாத்தீங்கன்னா 18 ஒண்ணு, 12 ஒண்ணு. இந்த சூழ்நிலை என்ன மாதிரி முடிவு எடுக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. அவர் வேணுமா இல்ல வேண்டாம் வேண்டாமான்றதமா நீ முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அவர் வேண்டாம்னு டிசைட் பண்ணிட்டா உன்னால சொந்த காலில் எவ்வளவு தூரம் நிக்க முடியும், உன் குழந்தைங்களை இன்னொரு 10 வருஷம் நீ பாத்துக்க வேண்டி இருக்குமே, அதுக்கான உனக்கு பொருளாதார வசதி இருக்கா, மனசுல அந்த அளவுக்கு பலம் இருக்கா, இல்ல உனக்கு வேலை வாய்ப்புகள்லாம் அந்த மாதிரி இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு நீ முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ரெண்டாவது, இந்த குடிப்பழக்கத்துல முதல்ல ஒரு ஹாஸ்பிட்டல், ரெண்டாவது ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு போயிட்டு இப்ப 3வதா ஒரு டி அடிக்ஷன் சென்டர்னு சொல்றீங்களே, நிறைய டி அடிக்ஷன் சென்டர்ன்ற பேர்ல நடத்தப்படும் இடங்கள் வந்து ரொம்ப ஒழுங்கான மருத்துவ ரீதியான சிகிச்சை தருவதில்லை. அவங்கள சும்மா அடைச்சு வச்சு முரட்டுத்தனமா அவங்களை ட்ரீட் பண்றாங்க. அப்படி ட்ரீட் பண்ணும்போது அவங்க வெளியில வரும்போது இன்னும் கோபமும் வெறியும் தான் அவங்களுக்கு அதிகமா வருது. இதை நான் பல பேர்கிட்ட பார்த்திருக்கிறதால சொல்றேன். ஆனா நீங்க பண்ணிருக்கிற இடம் ஒருவேளை நல்ல இடமா கூட இருக்கலாம், அதை பத்தி எனக்கு தெரியல. குடிய ஒருத்தர் விடணும்னா இந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பத்துல அவசியம் தான்மா. பட் அதுக்கப்புறம் திருப்பி அவர் போறாருன்னா என்ன சூழல்ல போறாருன்னு பாருங்க. சில பேர் வந்து ஒரு வருஷம் நான் நல்லா இருந்தேங்க, ஒரு கல்யாணத்துக்கு போனேன், ஒரு சாவுக்கு போனேன், அங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படின்னுவாங்க. ஆர் வீட்டுல வந்து திடீர்னு ஒரே சண்டைங்க, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, இந்த டென்ஷன் குறையறதுக்கு வேற வழியே தெரியல, நான் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. சோ மறுபடியும் குடிக்க ஆரம்பிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த காரணங்களை அவாய்ட் பண்ணலாம். ஏதோ ஒரு கல்யாணம், சாவு எல்லாம் தவிர்க்க முடியாத விஷயங்கள், போய் தான் ஆகணும்னா கூடவே போயிட்டு கரெக்டா 9 மணி ஆச்சா கிளம்பி வீட்டுக்கு, 6 மணிக்கு மேல ரிசப்ஷன் கூட தேவையில்லை, நம்ம வந்துடலாம். இந்த மாதிரியே நீங்க அவர் கூடவே இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல கண்காணிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்த கட்டத்துல இருந்து அவரை காப்பாற்ற முடியும். பட் என்ன நடந்தாலும் திடீர்னு உடனே எனக்கு குடிக்கிறது தான் வழி அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னா அது வந்து அவர் தனக்கு தானே சொல்லிக்கொள்ளும் ஒரு பொய் தான். ஏன்னா குடி வந்து ஒரு தீர்வாவே எதுக்குமே இருக்க முடியாது. பட் அந்த மாதிரி ஒரு ஆளோட இருக்கணுமா வேண்டாமான்ற முடிவு ஃபர்ஸ்ட் நீங்க எடுக்கணும். எடுக்கிறதுக்கு முன்னாடி பொருளாதார ரீதியாகவும் வருங்கால திட்டமிட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா தான் அது சரியான முடிவா அமையும்.
சுஜாதாமா, டாக்டர் சொன்ன மாதிரி உங்க கணவர் கூட நீங்க இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவை நீங்க நல்லா யோசிச்சு அதுக்கு முன்னாடி நீங்க உங்க குழந்தைகளை காப்பாத்தணும், உங்களுடைய வாழ்க்கையை நீங்க எப்படி கொண்டு போறீங்க இது எல்லாத்தையுமே யோசிங்க. அது போக அவர் எந்த சிச்சுவேஷன்ல மறுபடியும் டி அடிக்ஷன் சென்டர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த மது அருந்தும் பழக்கத்துக்கு போறாரு அப்படிங்கறதையும் நீங்க ஆராய்ஞ்சு பார்த்து நல்ல ஒரு முடிவா எடுக்கலாம். அடுத்ததா சென்னையில இருந்து பர்வீன் நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் பர்வீன். குட் ஆஃப்டர்நூன் மேம். நான் சார்ட்ட பேசணும். சொல்லுங்கம்மா. பையனை பத்தி பேசணும். +2 படிக்கிறான் மேம். இருக்கு கொஞ்சம் சின்ன வயசுல இருந்து எனக்கு கொஞ்சம் பிடிவாதமான குழந்தை தான். ஆனா இப்ப என்னன்னா ரொம்ப இந்த 9th ஒரு ஹாஃப் இயர்ல இருந்து ரொம்ப பிரச்சனையாகி போக மாட்டேன், வேணுங்கிற பொருளை உடனே வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான். ரொம்ப நைட்டு விடிய விடியெல்லாம் தூங்காம இருக்கிறது, செல்போன் விளையாடுறது, லேப்டாப்ல உட்காந்து இருக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நிறைய இருந்தது. நானும் போய் சரி ஒரு கவுன்சிலிங் மாதிரி அது கொடுத்து அவனுக்கு வேற என்ன வருதோ அதை சரி பண்ணலாம் அப்படின்ட்டு அவன் வீட்டுல சொன்னா அவங்க இல்ல இந்த வயசுல எல்லா குழந்தைகளும் அப்படிதான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நாளைக்கு நாள் அவனோட பிரச்சனை இப்படி புஷ் பண்ணி தான் நாங்க ஸ்கூலுக்கு அவனை அனுப்புற மாதிரி இருக்கு. இன்னைக்கு இந்த பொருள் வேணும்னா இப்ப உடனே வேணும், எனக்கு அது கேமரா வேணும், இப்ப உடனே எனக்கு கேமரா வேணும், உடனே செல்போன் வேணும், உடனே அந்த கேமரா லென்ஸ் வேணும், உடனே அது இப்ப உடனே வேணும். இந்த மாதிரி பைக் பிரச்சனை இதா இருக்கு. இப்படி எல்லாத்துலயும் இருக்கானே ஸ்கூல்லயும் பிரச்சனை பண்ணிட்டே வரான். ஸ்கூல்ல என்ன படிக்கிறதுல எழுதுறது இல்ல. நாங்க காலையில அவனை எழுப்புறதே பெரிய பிரச்சனையா இருக்கு. போக மாட்டேன்னு சொல்ல மாட்டான். இந்த போறேன் இப்படியே சொல்லி நேரத்தை கடத்திட்டு நேரம் ஆயிடுச்சுல அப்படின்ட்டு தூங்கிட்டு அது ஒரு வீட்டுல அது ஒரு டெய்லி ஒரு பிரச்சனை. தெரியுமா, இது வந்து 9th ஸ்டாண்டர்ட்லயே இந்த பிரச்சனை லைட்டா ஆரம்பிச்சிருக்குன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? நீங்க அப்பவே இதை சரி பண்ணிருந்தாதான் உடனடியா நீங்க சரி பண்ணிருக்க முடியும். இப்ப +2னா இன்னும் எக்ஸாம் எழுதுறதுக்கு 4 மாசம் தான் இருக்கு. இப்ப நீங்க என்ன பெருசா அவனை மாத்த முடியும்னு நினைக்கிறீங்க? டைமும் ரொம்ப குறைச்சலா இருக்கு. அண்ட் நீங்க யாராவது ஒரு சைக்காலஜிஸ்ட் போய் பாருங்க. ஏன்னா இதுக்கு சைக்காட்ரிஸ்ட் கூட இப்ப தேவைப்படாது. ஒரு சைக்காலஜிஸ்ட் பார்த்து அவங்க கிட்ட பேசி ஏதாவது அட்வைஸ் பண்ணா அவன் கேட்பானான்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்க சொல்ற இதெல்லாம் வச்சு பார்த்தா அவன் பர்சனாலிட்டியே அந்த மாதிரி இருக்குன்னு தோணுது. பட் ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு சைக்காலஜிஸ்ட் பாருங்க. பட் பொதுவாகவே குழந்தைங்க வந்து நான் ஸ்கூல் போக மாட்டேன், எனக்கு இது கொடுத்தாதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்றது வந்து 12th ஸ்டாண்டர்ட்ல நடக்காது. அது 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே லைட்டா ஆரம்பிக்கும். அப்பவே வந்து நம்ம ஃபர்மா அதெல்லாம் கிடையாது, நீ இப்படிதான் செய்யணும், நீ கேட்கறது நான் கொடுக்கறேன்னா நான் கேட்கறது நீ கொடுக்கணும், அதாவது நீ ஒழுங்கா படிக்கணும், ஒழுங்கா ஸ்கூல் போகணும், இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நாம உருவாக்கி வச்சிட்டோம்னா அது +2 வரும்போது பெருசா வெடிச்சு ஐயோ என்ன பண்றது, இன்னும் எக்ஸாம் 2 மாசம் தானே இருக்குன்னு நம்ம கவலைப்படாம இருக்கலாம். இந்த குழந்தைக்கு வந்து கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தது நாம தான், செல்போன் கொடுத்தது நாம தான், லேப்டாப் கொடுக்கறது நாம தான். இந்த லேப்டாப் என் குழந்தை வச்சு விளையாடுறான்னு ரொம்ப பெருமைப்பட்டதும் நாம தான். இப்ப அவனுக்கு அது ரொம்ப ஈர்ப்பு இருக்கு, படிப்புல வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அதுக்கு ஓரளவு நாமும் தான் காரணம். பழச நாம ஒன்னும் மாத்த முடியாது. இனிமேல் என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் அவன் யார் சொன்னா கேட்பானோ அவங்கள வச்சு சொல்ல வைங்க. இப்போதைக்கு அதுதான் முடியும். அம்மா, டாக்டர் சொன்ன ஆலோசனைகள் எடுத்துக்கோங்க. உங்களுடைய மகனை நீங்க ஒரு மனநல ஆலோசகர் கிட்ட கூட்டிட்டு போலாம். இல்ல அவருக்கு ரொம்ப பிடிச்சவங்க ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க யாராவது இருந்தா அவங்க மூலமாவும் எடுத்து சொல்ல வைக்கிறதுக்கான முயற்சிகளை நீங்க பண்ணலாம். அடுத்ததா சேலம்ல இருந்து சதீஷ்குமார் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் சதீஷ்குமார். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். மேடம், இப்போ ஒரு 4 years பிஃபோர் வந்து அப்பாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேடம், ஹெட் இன்ஜுரி. அதுல பாத்தீங்கன்னா அப்பா முன்ன இருந்த விட வழக்கத்து மாதிரி அப்படியே ஆப்போசிட்டா இருக்காரு. தேவையில்லாம டென்ஷன் ஆகுறது, தேவையில்லாம பேசுறது, பேர்ட் வேர்ட்ஸ் அதிகமா யூஸ் பண்றது. நம்ம சொல்றோம்னா ட்ரெஸ் இப்படி பண்ணுங்கப்பா, இப்படி வேணாம் இப்படி பண்ணாதீங்கப்பா அப்படின்னா இல்ல எனக்கு தெரியும் நீ சொல்லாத, இதுவா இருந்தாலும் ஆப்போசிட்டா எகென்ஸ்டா பேசுறது சார். இந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. சாப்பிட வேணாம்ப்பா, இந்த இடத்துல அப்படி சாப்பிடக்கூடாது, அந்த நேரம் அசிங்கமா இருக்கு, அங்க அப்படி சாப்பிடக்கூடாது, இந்த பக்கம் வந்து சாப்பிடுங்கப்பா அப்படி சொன்னா இல்ல எனக்கு இது தெரியும் நான் பாத்துக்கிறேன் இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்பர் திட்ட ஆரம்பிச்சாரு. என்னால ரொம்ப ரொம்ப பாசமா இருந்தாரு சார், என்னால ரொம்ப பாசமா இருந்தாரு. இப்ப என்ன விட இப்ப தேர்ட் பர்சன் வந்து ரொம்ப இதா பாக்குறாரு. சரி, இப்போ அவருக்கு இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தானே இதெல்லாம் ஆச்சு? ஆமா சார். ஆமா, அந்த ஆக்சிடென்ட் ஆகும்போது அவருக்கு மயக்கம் சுயநினைவு இல்லாம இருந்தாரா? ஆமா சார், ஒரு 15 days சுயநினைவு இல்லாம இருந்தாங்க. சர்ஜரி ஏதாவது பண்ணாங்களா தலையில? சர்ஜரி எதுவும் பண்ணல சார், சர்ஜரி பண்ணக்கூடாதுன்னு டாக்டர். ஓகே. ஏன்னா சில சமயம் இந்த மாதிரி தலையில அடிபட்ட பிறகு இந்த மாதிரி பர்சனாலிட்டி சேஞ்சஸ் சில பேருக்கு வரும். அது மூளையின் சில இடங்கள் பாதிக்கப்படுறதால வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இதுக்கு வந்து அந்த மாதிரி முரட்டுத்தனத்துக்கும் இந்த திடீர்னு வெடிச்சு அவர் பண்ற பிஹேவியர் சேஞ்சஸ்க்கும் நீங்க மருந்து கொடுத்து சரி பண்ண முடியும். சோ அப்போ நீங்க ஒரு நியூராலஜிஸ்ட் பாத்துருப்பீங்க, ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் பாத்தீங்களா? பாத்துருக்கு, கூட பாத்துட்டு இருக்கு சார். அவர் டேப்லெட் கொடுத்துட்டு இருக்காரு.
பட் அதுக்கு அது சாப்பிடுவோம் பாத்தீங்கன்னா அவர் தூங்கிடுறாரு. ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா ரொம்ப அடிச்சு போட்டோம்னா ஒரு டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்காரு. ஒழிஞ்சு என்னோட டிஃபரன்ஸ் தெரியல. இப்ப கிட்டத்தட்ட லாஸ்ட் 3 இயர்ஸாக டேப்லெட் எடுத்துட்டு தான் இருக்கு. கரெக்ட்டுமா? இந்த மாத்திரை கொடுத்தா அவருக்கு ரொம்ப ட்ரௌசியா இருக்கு, அவரு ஃபங்க்ஷனே பண்ண முடியலன்றது அந்த டாக்டர் கிட்ட சொல்லி வேற மாத்திரை கொடுக்க சொல்லலாமே. வேற மாத்தி கொடுக்குறாங்க சார். அப்போதைக்கு அந்த டேப்லெட் போடுற மட்டும் தான் சார் அப்படி இருக்காரு. போடுற மட்டும் தான் அப்படி இருக்காரு. போடுற மட்டும் தான் அப்படி இருக்காருன்னு சொல்ல முடியாது. மாத்திரை போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். கொஞ்ச நாள் போட்டேன், அவருக்கு நல்லா இருந்தாரு, அப்புறம் விட்டுட்டேன், இந்த கதை எல்லாம் இதுல வராது. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓகே சார். ஓகே ஓகே. இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் வந்து லாங் டேர்ம் வேணும், கண்டினியூஸா வேணும், ரெகுலரா அதுக்கு ஃபாலோ அப் பண்ணணும், அந்த ரிவ்யூ பண்ணணும். இந்த மருந்து கொடுத்தா இது ஒத்து வருது வரலன்னு அந்த டாக்டர் பார்க்கணும். அந்த மாதிரி பண்ற விஷயம். ஓகே, ரெகுலரா ஃபாலோ அப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் இருக்கும். ஓகே சார். சதீஷ்குமார், டாக்டர் சொன்ன மாதிரி இப்ப எடுத்துக்கிற மாத்திரைகளை அவர் தொடர்ந்து எடுத்து சொல்லுங்க. அது போக இப்ப எந்த மருத்துவரை நீங்க அணுகிருக்கீங்களோ அவர்கிட்டயே போய் அப்பாவுக்கு இப்ப என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா மாத்திரையை மாத்தி கொடுக்கலாமா இல்ல இதையே கண்டினியூ பண்ணலாமாங்கறத அவர் உங்களுக்கு சொல்லுவாரு. வணக்கம்மா. வணக்கங்க மேம், நான் சார்ட்ட கொஞ்சம் பேசுறேங்க. சொல்லுமா. சொல்லுங்க சார். எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 23 வருஷம் ஆச்சுங்க சார். ஓகே. அவருக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே தூக்கம் வர்றதுலன்னு சொல்லி ஸ்லீப்பிங் டேப்லெட் மாதிரி ஏதோ கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ப்ராப்ளத்தை பத்தியே தெரியாம தான் நான் கல்யாணம் பண்ணனதுங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லெட்டர் எழுதி போடுறது, நான் மறை வியாபாரம் பண்றேன் அப்படின்றது. ஆனா வியாபாரம் எதுவுமே செய்யறதே இல்லைங்க. இருந்துட்டு இருந்தவரு என்னாச்சு, நான் எனக்கு இத பத்தி ஒன்னும் பெருசா தெரியலைங்க. நான் என்ன பண்ணேன், இது என்ன இப்படி இருக்க, எதுலயுமே ஒரு ஈடுபாடே இருக்காதுங்க. அவர் பாட்டுக்கு போவாரு, அவர் பாட்டுக்கு வருவாரு. இப்படி இருக்கும்போது எங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படும். நான் வீட்டுக்கு போயிருவேங்க, அம்மா வீட்டுக்கு போறேன்னு போயிருவேன், அப்புறம் திருப்பி வருவேன். அப்புறம் தான் இது வந்து இது மாதிரி ஒரு நோய் அப்படின்னு சொல்லி டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்க வீட்டுல பேரண்ட் எல்லாம் என்ன பண்ணாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்திருந்தா என்ன பண்ணுவோம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ போய் இன்னைக்கு எல்லாம் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டாங்க. நானும் பாத்தீங்கன்னா 23 வருஷமா ட்ரீட்மெண்ட்லயே தான் இருக்கேங்க. எனக்கு பையன் ஒண்ணும் பொண்ணு ஒண்ணுங்க சார். என்னன்னா அவரு வேலைன்றதே செஞ்சதே கிடையாதுங்க சார். அது இல்லாம குடும்பத்து கூட ஒரு அட்டாச்மெண்டா இருக்க மாட்டேன்றாருங்க. சும்மா நடக்கிறாரு, போறாரு, வர்றாரு. என்னோட பேரண்ட வந்து ரொம்ப திட்டுறாருங்க சார். அம்மாவோட சர்க்கிள்ல இருக்கிறவங்கள தான் பேசுறாரு. அவங்க சைட்ல எல்லாம் யாரையும் பேசுறது கிடையாதுங்க. இன்னும் நாங்க ட்ரீட்மெண்ட்ல தான் இருந்துட்டு இருக்கிறேங்க சார். சரிமா, ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்கல்ல, இப்ப என்ன பிரச்சனைமா? என்னங்க சார், அதாங்க சார், எதுக்குமே எங்கேயும் வர மாட்டாருங்க சார், எதுவும் பண்ண மாட்டாருங்க சார். சரிமா, இத உங்க டாக்டர் கிட்ட சொல்ல வேண்டியதானமா? இப்ப ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கல்ல? சொல்லிட்டே தாங்க சார் இருக்கோம், சொல்றோம். அவங்களும் டேப்லெட் குடுக்குறாங்க, டேப்லெட் குடுத்தாலும் அது கேக்குறதே இல்லைங்களேங்க சார். கேட்கலன்னு அந்த டாக்டர் கிட்ட சொன்னோம் இல்லம்மா? சொன்னாங்க சார், சொல்லி நாங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டே தாங்க சார் இருக்கிறோம். திருப்பி அது சாப்பிடுறாரு, சாப்பிட்டாலும் அது அந்த இதே கிடையாதுங்க சார். எப்ப பாரு வருவாரு, குழந்தைங்க கூட கூட உட்காந்து பேச மாட்டாரு. பொண்ணு வீட்டுக்குள்ள வருவாரு, வந்தா படுத்துக்குவாரு, எந்திரிச்சா நடப்பாருங்க. சில இதெல்லாம் வந்து நோயினால வரக்கூடிய விஷயமா தெரியுதுமா. பட் பொதுவாவே அவர் யாருக்கிட்டயும் ரொம்ப பழகல, 23 வருஷமா நல்லா பழகி பேசாத ஒரு மனுஷன் திடீர்னு இன்னில இருந்து கலகலப்பா பேசுவாரு, எல்லார்கிட்டயும் அன்பா நடந்துப்பாரு அப்படின்றது நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா? அண்ட் இது வரைக்கும் வேலை செய்யாத ஒரு நபர் திடீர்னு வேலை செஞ்சு பெருசா பிசினஸ் பண்ணுவாருன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அந்த விஷயமே அவர் வாழ்க்கையை விட்டு போயிடுச்சு. அதுக்கான எந்த முயற்சியும் இது வரைக்கும் எடுக்காத போது உங்க வீட்டை மட்டும் தான் திட்டுறாரு, அவங்க வீட்டை திட்டல அப்படின்றது வந்து நிறைய வீட்டுல நடக்கக்கூடிய ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனை. ஏன்னா நம்முடைய பார்ட்னரோட ஃபேமிலியும் நம்ம ஃபேமிலி தான் நிறைய பேர் நினைக்கிறது இல்ல. அது என்னவோ ஒரு எதிர்கட்சி மாதிரி நினைச்சு அதை கண்டிப்பா குறை கண்டுபிடிக்கணும், திட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நிறைய பேர் நடந்துக்கிறாங்க. இதுவும் ஒரு நோய் கிடையாது, அவங்களுடைய குணம். அந்த குணத்தெல்லாம் நம்ம பொதுவா மாற்ற முடியாது. சோ எவ்வளவு தூரம் இதை சகிச்சுக்க முடியுமோ அவ்வளவு சகிச்சுக்கலாம். சகிச்சுக்க முடியலன்னா இது போதும் எனக்கு அப்படின்னு இந்த வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு வாழ்க்கையின் அடுத்த கட்டம் என்னன்றதை யோசிக்கலாம். அலாமா, டாக்டர் சொன்ன ஆலோசனைகளை எடுத்துக்கோங்க. உங்களுடைய கணவர் 23 வருஷமா இப்படிதான் இருக்காரு, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறதா சொல்றீங்க. தொடர்ந்து அந்த ட்ரீட்மெண்ட்டையும் நீங்க எடுத்துக்கலாம். அது போக உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்ததா என்ன பண்ண முடியும் அப்படிங்கறதையும் நீங்க நல்லா யோசிச்சு அதுக்கான முடிவை நீங்க பண்ணலாம். அடுத்ததா சென்னையில இருந்து ஆனந்தன் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் ஆனந்தன். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நான் வந்து ஆக்சுவலா ஒரு எம்என்சில வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றேன் சார். ஓகே.
நான் வந்து இப்போ என்னோட ஷிஃப்ட் டைம் பாத்தீங்கன்னா வந்து நைட் வந்து ஏர்லி மார்னிங் 2 o'clock முடியும். நான் வீட்டுக்கு வரது 3:30 ஆயிடும். சரி. ஆக்சுவலா வந்து நான் வந்து என்னோட ஒய்ஃப் இடத்துல ஒர்க் பண்றாங்க. ஓகே. நான் வந்து நைட்டு 2:30 3 o'clock வந்து நான் வந்து வீட்டுக்கு வரும்போது அவங்க முடிச்சுதான் அவங்க தான் டோர் ஓபன் பண்ணுவாங்க. சரி. சோ நான் வந்ததுக்கு அப்புறம் அவங்க தூக்க டிஸ்டர்ப் ஆயிடும். சுத்தமா தூங்க மாட்டாங்க மார்னிங்ல, ஏர்லி மார்னிங்ல. சோ இது வந்து மறுநாள் காலையில அவங்க பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு கோவப்படுவாங்க. ஓகே. சோ நான் இப்ப சொல்லிக்கிறேன், நீ வந்து இது வந்து ஜஸ்ட் மைண்ட் செட் பண்ணிருக்க, எனக்கு தூக்கம் வரல, ஒன்ஸ் எழுந்துட்டுனா தூக்கம் வரல நான் சொல்லிட்டேன் அவங்ககிட்ட. அவங்க இருந்தாலும் இல்ல நான் வந்து 1/2 hour ட்ரை பண்ணேன், 1 hour ட்ரை பண்ணேன், எனக்கு 3 o'clock நீங்க வந்ததுக்கு அப்புறம் நான் எழுந்துட்டேன்னா ஒன்ஸ் தூக்கம் போயிடுதுன்னு சொல்றாங்க. சோ இது இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சில பேருக்கு உண்மையாகவே தூக்கத்துல இருந்து இடையில எழுந்துட்டாங்கன்னா திரும்ப தூங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது நிஜம்தான். அது அவங்கள கற்பனை பண்ணிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. மைண்ட் செட் எல்லாம் கிடையாது. அது உடம்பு அந்த மாதிரி செட் ஆயிருக்கும். தூக்கம்னா கண்டினியூஸா இருக்கணும், பிரேக் ஆனா அது திரும்பி வராது அப்படின்ற மாதிரி செட் ஆயிடும் பாடியில. ரெண்டாவது, அந்த பொண்ணு வந்து தான் கதவை திறக்கணும்ன்ற மாதிரி சிச்சுவேஷன் இருந்தா ஒரு பேட்லாக் மாதிரி ஒரு லாட்ச் மாதிரி ஏதாவது ஒண்ணு நீங்க ஒரு விதமான ஒரு பூட்டு பண்ணீங்கன்னா 2 பேரும் சாய் வச்சுக்கிட்டா அந்த பொண்ணு உள்ள பூட்டிக்கலாம். நீங்க வரும்போது கதவை திறந்து உள்ள போய் படுத்துக்கலாமே. இந்த மாதிரி ஒரு சிம்பிள் சொல்யூஷன் ஏன் நீங்க யோசிக்கல? கதவை தட்டி அந்த பொண்ணு வந்து திறந்து அப்புறம் தான் உள்ள போகணும்ன்ற மாதிரி இருக்கிற சிஸ்டத்தை நீங்க மாத்தினாவே பிரச்சனை சால்வ் ஆயிடுமே. ஆக்சுவலா ரெண்டலுக்கு இருக்கு சார். அந்த ஹவுஸ் ஓனர் வந்து ஃப்ரண்டா லாக் பண்ணிடுவாங்க. அவங்க ரொம்ப பின்னாடி இருந்து வந்து ஓபன் பண்ணணும். வரும்போது ஒரு 5 minutes வாக் பண்ணி வந்து ஓபன் பண்ணிட்டு அப்புறம் தான் நான் உள்ள போக முடியும். கரெக்ட். அந்த மாதிரி டைம்ல அது வந்து வெளி டோருக்கு. நான் சொல்றது உங்க வீட்டு உள்ள போற டோருக்கு. இல்ல சார், மெயின் டோர் ஓபன் பண்ணாதான் சார் நானே வர முடியும். சோ அந்த மாதிரி அட்மாஸ்பியர்ல இருக்கு. நான் மெயின் டோரை உங்க வைஃப் தான் வந்து ஓபன் பண்ணணும். மெயின் டோரை உங்க வைஃப் தான் ஓபன் பண்ணணுமா? ஆமா சார், ஆமா சார், ஆமா. மெயின் டோர் அவங்க தான் ஓபன் பண்ணணும். சோ இதுதான் சார் ப்ராப்ளம். அவங்களுக்கு ஏதாவது இது டேப்லெட் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ண சொல்லலாமா? டேப்லெட் யூஸ் பண்ணாக்கா இது வந்து நிஜமாவே ஒரு பிரச்சனைக்காக மாத்திரை சாப்பிட்டாங்கன்னாக்கா அது நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். அந்த பொண்ணுக்கு பாவம் நிஜமாவே தூக்கம் கெட்டு போகுது, அந்த தூக்கத்தை கெடுக்கிறதா நாம தானும் போது நீ மாத்திரை சாப்பிட்டு தூங்குன்னு சொல்றது சரியான முடிவா எனக்கு படல. சோ இந்த வீடு ஒத்து வரலன்னா நான் சொல்ற மாதிரி ஒரு வீடை தேடுங்க. 2 பேரும் பூட்டிக்கிற மாதிரி ஒரு வீடு. அவங்க உள்ள பூட்டிக்கிட்டோம், நீங்க வெளியில இருந்து அதை திறந்துட்டு உள்ள வர மாதிரி ஒரு வீடு பாருங்க. அதுதானே பெட்டர் சொல்யூஷன் மாத்திரை அந்த பொண்ணு கொடுக்கறத விட. ஓகே சார். ஓகே. ஆனந்தன், டாக்டர் சொன்ன மாதிரி உங்க மனைவிக்கு இப்ப இருக்கிற பிரச்சனை அது பிரச்சனையே கிடையாது, அதுக்கு மாத்திரைகளும் தேவையில்லை. நீங்க வேணா உங்க வீடை மாத்துறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு பார்க்கலாம். நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நேர்களோட கேள்விகளுக்கு ஆலோசனைகள் வழங்குங்க. நன்றி டாக்டர் ருத்ரன். முற்றுப்புள்ளிக்கு அடுத்ததா 2 புள்ளிகள் வச்சுட்டா அது தொடர்ச்சியா மாறிடும். பல சமயங்கள்ல முடிவை நோக்கி நாம நகர்த்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கும் போதுதான் அது ஒரு புதிய சகாப்தத்தோட தொடக்கம் அப்படிங்கறத நம்ம உணர்வோம். எதிர்பாராத பல நிகழ்வுகளை எதிர்பார்த்து வாழறவங்க தான் அவங்க வாழ்க்கையில மறைஞ்சிருக்கிற சுவாரஸ்யத்தை முழுமையா உணர முடியும். சுவாரஸ்யமான வாழ்க்கைய முழுமையா உணர்ந்து வாழ தொடர்ந்து மனதோடு பேசலாம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் ரேவதி.